Diabo, diabo, diabo. சீரியஸாகவே ஆஃப்டர் 5 டேஸ்க்கு அப்புறமா இவரை கண்டுபிடிச்சி ஃபைனலி இடியாப்பம் வாங்கியாச்சு. லாஸ்ட் 4 டேஸாகவே இவரை பிடிக்கணும்னு பார்த்தோம். இன்றைக்கி தான் ஆக்சுவலாகவே கண்டுபிடிச்சோம். ஹே கைஸ், இட்ஸ் சண்டே. இன்றைக்கி கிருத்திகை, ஸோ நோ நான்வெஜ். ஜென்ரலாகவே வந்துட்டு கிருத்திகை, அமாவாசை, எல்லாம் சங்கட கருத்தி அந்த மாதிரி வந்தாலே வீடு வந்துட்டு வேறு லெவலில் இருக்கும். ஸோ இன்றைக்கி கிருத்திகை வேறு சொல்லவே வேணாம். ஆஃப்டர் 1 இயருக்கு அப்புறமா இன்றைக்கி தான் கோவக்காய் பொரியல் வந்துட்டு பண்ண போகிறேன். கோவக்காவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு பெரிய பாத்திரத்தில் ஆயில் ஊற்றிட்டு கடுகு, உளுந்தம்பருப்பு அண்ட் க்ரீன் சில்லி, நல்லா ஆனியன் நிறைய போட்டு கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. இது சாட்டே ஆனோடனே கறி லீவ்ஸ் அண்ட் கட் பண்ணி வச்சுருக்கிற கோவக்காய் இதையும் சேர்த்துட்டு தண்ணி வந்து லைட்டாக தெளித்து விட்டுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சு குக் பண்ணிவிடுங்க. அப்புறமா ஒரு ஈஸியான கீரை பிரட்டல் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஆயில் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் கடுகு, உளுந்தம்பருப்பு, ரெட் சில்லி, ஹிங்கு இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதுக்கு ஆனியன், க்ரீன் சில்லியோ எதுவுமே தேவையே கிடையாது. ஜஸ்ட் இந்த பருப்பு, அதுக்கப்புறமா பூண்டு அதையும் தட்டி போட்டுட்டு கீரை வந்துட்டு இது கூட சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு க்ளோஸ் பண்ணி குக் பண்ணிவிடுங்க. நடுவில் கோவக்காவும் வந்துட்டு நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. இந்த கோவக்காவுக்கு எந்த மசால் பொடியும் வேண்டாம். அதுக்கப்புறம் கீரை வந்துட்டு நல்லா தண்ணியெல்லாம் வற்றின உடனே மஞ்சள் பொடி ஒரே ஒரு டீஸ்பூன் வந்துட்டு நம்மளோட குழம்பு மசாலா சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. நான் சாப்பிட்டதுலேயே பெஸ்ட்டு கூட்டு இந்த வாழைப்பூ கூட்டு. இதோட ரெசிபி இன்னொரு நாள் நான் போடுறேன். அதுக்கப்புறமா இந்த கீரை நல்லா தண்ணி எல்லாத்தையுமே நல்லா சுண்டை வற்றினதுக்கப்புறமா பெப்பர் பவுடர் தூவி விட்டுடுங்க. தண்ணி நல்லா கம்ப்ளீட்டாக வற்றின வரைக்கும் நீங்கள் வந்துட்டு குக் பண்ணிக்கணும். கோவக்காய் வந்து நல்லா சவக்கிற அளவுக்கு நம்ம வந்துட்டு குக் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ என்னையோட டே வந்துட்டு குக்கிங் இந்த மாதிரி தான் போச்சு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி வாழை பசங்கள்லாம் வந்திருந்தாங்க. இவங்க கூட டே நல்லா ஸ்பெண்ட் பண்ணியாச்சு.